கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதம் 68வது அதிகாரம் 1வது வசனம். தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு மிகவும் அருமையான தேவ பிள்ளையே, கலங்கத்தில் இந்த வார்த்தையை கேட்கிறாயோ? பலவிதமான போராட்டங்கள், என்னால் வெளியே வரவே முடியலை, மாறி மாறி என்னுடைய வாழ்வில் போராட்டங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் என்னை அழுத்துகிறது என்று சொல்லி மன அழுத்தத்தோடு கூட இந்த வார்த்தையை நீ கேட்பாயானால், உன்னுடைய முன்பதாக இருக்கிற உன் சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள், அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் எழுந்தருளுவார். தன்னுடைய ஜனத்திற்காக கர்த்தர் எழுந்தருளுவார். முடங்கி போயிருக்கிறாயோ, கலங்கி போயிருக்கிறாயோ? நான் என்ன செய்வேன்? எல்லாவற்றிலும் தோல்விகள், எல்லாவற்றிலும் பலவீனம், எங்கு பார்த்தாலும் பலவிதமான போராட்டங்கள் என்னை பல திசைகளில் இருந்து வந்து அழுத்துகிறதே என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறாயோ? பயப்படாதே. இந்த நாளிலே ஒரு தீர்மானம் எடு. என் தேவன் எனக்காக எழுந்தருளுவார். நான் அவருடைய சமூகத்தில் என் முழங்கால்களை முடக்குவேன், அவருடைய சமூகத்திலே காத்திருப்பேன் என்று சொல்லி நீ அவருடைய சமூகத்திலே வந்து நிற்பாயானால், என் கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று இன்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுப்புகிறார். பயப்படாதே, சந்தோஷத்தோடு மகிழ்ந்து களிக்கொரு. இன்று கர்த்தர் உனக்கு மேன்மையை வைத்திருக்கிறார். உன் சத்துருவான பிசாசானவன் உனக்கு விரோதமாய் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் வாய்க்காதே பண்ணும்படியாய் இந்த நாளில் உன்னுடைய தலையை அவர் உயர்த்துகிறார். பயப்படாதே. சூழ்நிலைகளை கண்டு கலங்கி போயிருக்கிறாயோ? எல்லா காரியங்களும் எதிர்மறையாக இருக்கிறது. நான் இந்த காரியத்தில் இருந்து எப்படி விடுதலை பெறுவேன்? ஒருவேளை இதுதான் என் முடிவாக இருக்குமோ என்று சொல்லி கலங்கி போயிருக்கிற எனக்கு மிகவும் மிகவும் அருமையான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையில கர்த்தர் உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில என் ஆண்டவராகிய இயேசு உன்னை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். பயப்படாதே. உன்னுடைய பயணம் வெகு தூரம் உண்டு. இந்த பயணத்தில் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காத்து வழிநடத்துகிற கர்த்தர் என்பதை உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் கண்டுகொள்வார்கள் என்று சொல்லி இயேசு உன்னிலை சொல்லி அவர் விரும்புகிறது ஒன்றே ஒன்றுதான். முழுமையாக அவருக்கு உன்னை அர்ப்பணிப்பாயா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தேவன் எழுந்தருளும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, அவர்கள் சத்துருக்கள் சிதறுண்டு போகும்படியாக, அவர்களை பகைக்கிறவர்கள் ஓடி போகும்படியாக என் தேவன் இந்த வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் எழுந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமை இந்த நாளிலே வெளிப்படுகிறது, உம்முடைய வல்லமை வெளிப்படுகிறது. உண்மையிலே காத்திருக்கிறவர்களுக்கு இன்று வெற்றியின் நாள் ஆண்டவரே. கர்த்தர் செய்கிற மகத்தான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீ வெட்கப்படுவது இல்லை. நான் உன்னை இதோ கூர்மையான எந்திரமாக மாற்றுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை இந்த காலவேளையிலே உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நாள் முழுமையிலும் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட எழுந்தருளி நிற்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். வெற்றியை கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.